ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா என்கிற யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அஜித் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். கரூர் நெரிசல் காரணமாக தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த சம்பவத்துக்கு தனிநபர் மட்டுமே காரணம் அல்ல, நாம் அனைவருமே காரணம்தான். ஊடகங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. All this is being taken in the right spirit. I'm not trying to put anybody down. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. ஒரு சமூகமாக கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாம் ஈடுபாடு காட்டுகிறோம். இது முடிவுக்கு வர வேண்டும். Today I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க கூட கூட்டம் வருகிறது. ஆனால் அங்கெல்லாம் இது போன்ற அசம்பாவிதம் நடப்பதில்லை. இது ஏன் தியேட்டர்களில் மட்டும் நடக்கிறது? ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் இது மோசமாக சித்தரிக்கிறது. ஹாலிவுட் நடிகர்கள் கூட இதையெல்லாம் விரும்புவதில்லை. You have crowd that go for a cricket match. You don't see all this happening there, do you? Why is it happening only in theaters? Why is it only happening with celebrities, film personalities? So what happens is it projects the whole film industry world over in a bad light. But I'm sure you'll agree with me. I mean, even Hollywood actors, we don't wish this. முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை ஊடகங்கள் ஊக்குவிக்க கூடாது என்று அஜித் தெரிவித்திருக்கிறார். And I feel the media should not encourage all these first day first shows, you know. அஜித்துடைய கருத்துகள் எல்லாம் ரொம்ப அருமையான மனமுதிர்ச்சியின் வெளிப்பாடு. இவ்வளவு மெச்சூர்டா ஒரு நடிகர் பேசி இருப்பது, அதுவும் குறிப்பா அஜித் பேசி இருப்பது வரவேற்புக்குரியது. இந்த கூட்டம் கூட்டுற கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கல்ச்சரையே அஜித் ரெடிக்யூல் பண்ணுகிறார், அதை நிராகரிக்கிறார். இந்த மாதிரி விஷயங்களை ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கினையும் அவர் சாடுகிறார். அவருக்கு உண்மையிலேயே நாம் நன்றி சொல்ல வேண்டும்.